ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா HTML ஃபிகர் டேக் அண்ட் ஃபிகர் கேப்ஷன் டேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இங்கே ஒரு ஃபிகர் டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபிகர் டேக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு இமேஜை ஆட் பண்ணி அதுக்கு கீழே ஒரு டைட்டில் கொடுக்குறதுக்கு. அதாவது நம்ம புக்கிலலாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா, ஃபிகர்னு கொடுத்து அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த இடத்துல ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஏற்கனவே இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜை நான் காப்பி பார்த்து கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே ஒரு டைட்டில் கொடுக்குறேன், ஃபிகர் 1ன்னு கொடுத்துட்டு இங்கே நெவர் கிவ் அப்னு ஒரு டைட்டில் கொடுக்குறேன். நான் இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கிவ் அப்னு ஒரு டைட்டில் கொடுத்தாச்சு. வாங்க இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? ஃபிகர் கேப்ஷனில் தான் நம்ம அந்த டைட்டில் கொடுத்தோம் பார்த்தீங்களா. இந்த இமேஜ் கிரியேட் ஆகிட்டு கீழே நான் கொடுத்த நெவர் கிவ் அப்ன்ற ஒரு இந்த இமேஜுக்கான டைட்டில் கிரியேட் ஆயிருக்கு. அதுவும் அந்த இமேஜ் முடிஞ்சு அந்த பார்டரில் கிரியேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம அலைன் பண்ணுறது CSS வச்சு அலைன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.